friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஹாலோவின் ஸ்பெஷல் பயங்கரமான மம்மி பண்ண போறோம். இதுல என்ன பயங்கரம் அப்படினா மம்மி தான் நம்மள பார்த்து பயப்படணும். மம்மி பார்க்கிறதுக்கு ஜாலியா தான் இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்லயே பஃப் பேஸ்ட்ரி பண்ண போறோம். ஒருவேளை கடையில வாங்குன பஃப் பேஸ்ட்ரி இருந்துச்சுனா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இப்படிங்கிறதுக்குள்ள வேலை முடிஞ்சிரும். நம்ம வீட்ல பண்றது ரொம்ப ஈஸி தான். என்ன கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துறேன். இது வந்து 125 கிராம். நம்ம வந்து குறைவா தான் பண்ண போறோம். அது கூடவே 2 சிட்டிகை உப்பு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக கலந்துட வேண்டாம். கலந்துட்டோம் அப்படின்னா அது வந்து விரிக்கும் போது பிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் ஸ்டிஃபாக நம்ம வந்து கலந்து வைக்கணும். நம்ம ஏற்கனவே பஃப் பேஸ்ட்ரி வீட்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிள், அதை விட சிம்பிள் மெத்தடில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து வச்சுட்டா போதும். கலந்தாச்சு. இனி இதை வந்து நம்ம விரிக்க போகிறோம். கீழே கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கலாம். அப்புறம் இதில் வச்சுட்டு மேலேயே கொஞ்சம் மாவு தேய்ச்சிட்டு விரிச்சிட வேண்டியதான். இவ்வளோ ஈஸியான ஒரு பஃப் பேஸ்ட்ரியா அப்படி நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி இது. கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம வந்து விரிக்கிறோம். ஒரே ஷீட்டாக தான். நம்ம முன்னாடி பண்ணுறப்போ கொஞ்சம் அப்படி பிரித்து விரிச்சிட்டு பண்ணுவோம். அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக தான் நம்ம பண்ணுறோம். அதனால் ஒரே ஷீட்டாக விரிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி விரிச்சாச்சா. இப்போ இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெண்ணெய் வச்சுருக்கேன். அன்சால்டட் பட்டர். வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். நம்ம இப்படி வச்சுட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போதே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு லேயர் எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படி 1 இந்த பக்கம் 2. இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மீதி வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு ஹாஃப் மட்டும் அதை வந்து ஒரு சைடில் மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போவே வந்து நமக்கு எத்தனை லேயர் வந்துடுச்சுல அது மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து இது மேலே மூடிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே கவர் பண்ணி நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுதான் இந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா ஒரு 1 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் அந்த பட்டர் செட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரீசரில் வச்சா போதும். ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம இதை விரிக்க போகிறோம். இந்த மாதிரி மாவு போட்டுட்டு வை. நம்ம எந்த படி ஃபோல்டு பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில். இது ரொம்ப கரெக்டாக பண்ணலைன்னா வராதுடா. நெக்ஸ்ட் பண்ணனா நீ இது கொஞ்சம் இல்லாண்டா. இப்படிதான்டா தம்பி, நான் பேச ஆரம்பிச்ச உடனே இந்த மியூசிக்கை போட்டான்டா. வேணுன்னே போட்டுட்ருக்கான். இதை வந்து நம்ம 3ஆக ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு நம்ம வந்து விரிச்சா போதும். ஓகே, அவ்வளோதான். பார்த்தியா, அப்படி குட்டி ஷீட் மாதிரி விரிச்சாச்சா. பிக்காமல் போக மாட்டேன், தள்ளி போட. சரி, இதில் பட்டர் தடவை. இதை இப்படி வச்சு இவ்வளோ தான் பட்டர் இருக்குது. அதை பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணணும். நம்ம மீதி வச்சுருந்த எல்லா பட்டரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பட்டர் வச்சுருக்கோமா. இனி இதை வந்து நம்ம எப்பவும் போல தான் ஒரு ஹாஃப் ஃபிங்கர் வச்சாச்சு. இனி வந்து மறுபடியும் ஒரு 30 நிமிஷம் 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பஃப் ஷீட் ரெடி. இந்த அட்டெம்ப்டில் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பஃப் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போதே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கடைக்கு போய் வாங்குறதுக்குள்ளே செஞ்சிடலாம். வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, இது வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட் நான் பண்ணிக்கிறேன்டா ப்ளீஸ். அதுதான். இதை வந்து நம்ம விரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக பஃப் ரெடி பண்ணுறது நான் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து மம்மி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளை தான் நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். ஈஸி இல்லை அதனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு ஆப்பிள் பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அந்த சுகரில் நம்ம வந்து கோட் பண்ணணும். இதேமாரி எல்லாமே வந்து நம்ம கோட் பண்ணி வைக்கணும். சரிந்தா, நீ கோட் பண்ணுற வேலையை பார்க்குறியா? கட் பண்ணுவோமாடா. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த ஆப்பிளை வந்து நம்ம நடுவில் வைக்க போகிறோம். அதனால சும்மா ரேண்டமாக நம்ம வந்து லைன் மாதிரி கட் பண்ணிக்கிட்டா போதும். கத்தி வச்சோ இல்லை இந்த மாதிரி பீட்சா கட்டனா நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஆப்பிள் ஸ்லைஸ் எடுத்து நடுவில் வச்சுட்டு ஆமாம். அப்புறம் சும்மா ரேண்டமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 இது மட்டும் ரேண்டமாக நம்ம இங்கே வைக்கிறோமா. இந்த மாதிரி வச்சுட்டோம். வச்சுட்டு மீதியை வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா அதில் தான் வந்து நம்ம கண் வைக்க போகிறோம்.
சும்மா நம்ம வந்து துணி வச்சு கவர் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி கவர் பண்ணிட்டா போதும். That looks like a bird. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து அந்த ஷைன் வரதுக்காக கொஞ்சம் எக் வாஷ் கொடுக்குறது தான் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து பால் வச்சு பண்ணாலும் நமக்கு வந்து அந்த கலர் நல்லா வரும். இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு உள்ள வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 18 நிமிஷம் போல் ஆகும். இந்த மாதிரி வெளியே வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தது தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கண்ணு வச்சிட்டோம் அப்படின்னா அழகாயிரும். கண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபாண்டன்ட் இல்லை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து அந்த ஒயிட் சாக்லேட் இருக்கும்ல அதான் எடுத்திருக்கேன். அப்புறமா கண்ணுக்கு வந்து நான் கொஞ்சம் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த மிளகு இருக்குல்ல அதுதான் வைக்கிறேன். ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நம்ம அந்த கருப்பு கலரில் இருக்கணும் அவ்வளோதான். பெயிண்ட் ஆட் பண்ணால் சாப்பிட முடியாதுல்ல, இதை தூக்கி போட்டு சாப்பிட்றலாம். இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மம்மிஸ் எல்லாம் ரெடி. அப்படி நான் எடுத்தால் வந்து கண்ணு விழுந்துடக்கூடாது. பார்க்குறதுக்கு அப்படியே குட்டி குட்டி மம்மி மாதிரி இருக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? So if you don't add the apple, it's like a croissant. நல்லா இருக்காடா? ஆமா சொல். நல்லா இல்லையாடா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? Happy Halloween! Boo! Boo! பாய் சொல்லிருங்க. ஐயோ பயமா இருக்கா? பயமா இருக்கு.